வீட்ல இருக்கக்கூடிய பூச்செடிகள்ல பூ பூக்கவே இல்லையா? இந்த ட்ரிக்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பூக்கும். பிளான்ட்க்கு நீங்க காலையில தண்ணி விடலாம். ஆனா 7ல இருந்து 9 மணிக்குள்ள விட்டுருங்க. அப்போ வேர் நல்லாவே ஆக்ஸிஜன் எடுத்துக்கும். நீங்க ஈவினிங் கூட தண்ணி விடலாம். ஆனா சில பிளான்ட்ஸ்ல ஈவினிங் தண்ணி விடுவதனால அதுல ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்கு. செடி ஃபாஸ்ட்டா வளர்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவையானது சன்லைட் அண்ட் காத்தோட்டம். சன்லைட்னால நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும். அதனால நம்ம சன்லைட்ட வச்சே ஆகணும். காத்தோட்டம் இருந்ததுன்னா அதிகமான டிசீஸ் வராம இருக்கும் பிளான்ட். அடுத்து நம்ம பிளான்ட்க்கு தேவையானது ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கடையில காசு குடுத்து வாங்குறதுக்கு பதிலா வீட்ல இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்ட வச்சு நம்மளே கிரியேட் பண்ண முடியும். 2 வாரத்துக்கு ஒருக்கா இப்படி நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணா பிளான்ட் ஃபாஸ்ட்டா வளரும். சில ஃப்ளவர் பிளான்ட்ஸ நீங்க பார்த்திருக்கலாம். பூக்கவே பூக்காது. ஆனா வளர்ந்துகிட்டே போகும். அது எதனால பூக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிளான்ட்ட நம்ம முக்கியமா ட்ரிம் பண்ணி விடணும். அப்பதான் நம்ம அந்த பிளான்ட்ல புது இலைகள பார்க்க முடியும். இப்படி புது இலைகள் வருவதனால அந்த பிளான்ட்ல அதிகமான பூக்கள் பூக்கும். இத நீங்க ரெய்னி சீசனுக்கு முன்னாடி பண்ணணும். அப்பதான் நெறைய பூ பூக்கும்.